ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை உற்சாகமாக தொடர்ந்து வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். ஆச்சரியமூட்டும் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பான விரிவான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் கள நிலவரம் என்னென்ன? வணக்கம். உலகின் மிக பழமையானதும் அதே சமயம் மிக பெரியதுமான ரத யாத்திரைகளில் ஒன்றாக திகழக்கூடிய பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா நேற்று கோலாகலமாக துவங்கியது. இன்று இரண்டாவது நாளாக இந்த தேரை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த தேரை இழுக்கும் அந்த நிகழ்வு நேற்றே தொடங்கிவிட்டாலும் இது முறைப்படி நேற்றைக்கே முடிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த பாரம்பரியப்படி என்னவென்றால், இந்த மூன்று தெய்வங்கள், கடவுள் ஜெகநாதர், பாலபத்தர் மற்றும் அவருடைய சகோதரி சுபத்ரா, இந்த மூன்று பேரும் தேரில் வலம் வருவார்கள். நேற்று அங்கிருந்து சுமார் 2 மைல் தொலைவிற்கு இருக்கக்கூடிய குந்திச்சா எனும் கோவிலுக்கு இந்த தேர் சென்றடைய வேண்டும். நேற்று இரவுக்குள்ளாகவே இந்த தேர் அங்கே சென்றிருக்க வேண்டும். இந்த குந்திச்சா என்பதுதான் இந்த மூன்று தெய்வங்களுடைய அத்தை வீடு. இந்த குந்திச்சா கோவிலுக்கு சென்று 9 நாட்கள் இவர்கள் ஓய்வெடுப்பார்கள். பின்னர் மீண்டும் அங்கிருந்து தேர் மூலமாக புறப்பட்டு தங்களுடைய கோவிலை அடைவார்கள். இதுதான் இந்த பாரம்பரியம் என்பது. ஆனால் நேற்றைக்கு இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் குந்திச்சா கோவிலை அடைய முடியவில்லை. காரணம், இந்த பாலபத்ரர் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தேரான துவலத்வஜா திருப்பம் ஒன்றில் திரும்புகின்ற போது அங்கு திருப்ப முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டு விட்டது. எனவே அந்த தேர் நகராமல் சிக்கிக் கொண்டு விட்டதால் மற்ற 2 தெய்வங்கள் பயணம் செய்யக்கூடிய தேர்களும் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களிலேயே சிக்கிக் கொண்டது. குறிப்பாக ஜெகநாதர் பயணம் செய்யக்கூடிய அந்த தேரானது சிங்கத்வாரம் அருகே நிறுத்தப்பட்டு விட்டது. அதே போல சகோதரி பாலபத்ரை பயணம் செய்யக்கூடிய தேரானது மற்றொரு இடத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே நேற்று நிறுத்தப்பட்ட இந்த தேர் வடம் பிடித்து இருக்கக்கூடிய பணிகள் தான் இரண்டாவது நாளாக இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைக்குள் குந்திச்சா கோவிலை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று அதற்குள்ளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடியதால் பலர் நீர்ச்சத்து குறைபாடு, புழுக்கம் உள்ளிட்ட காரணங்களால் மயங்கி விழுந்தார்கள். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு கூட்ட நெரிசல் உள்ளிட்ட காரணங்களால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். இதுவும் கூட தேரை வடம்பிடித்து இழுவதிலே தொய்வை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் இன்று இரண்டாவது நாளாக தேரை இழுக்கும் பணிக்கு ஆரத்தி காட்டப்பட்டு, கடவுள் ஜெகநாதருக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டு தேரை இழுக்கும் பணி தொடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு ஓரளவுக்கு கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லோரும் தேரினுடைய கயிறை தொடுவதற்கு தான் மும்முரம் காட்டுகிறார்களே தவிர அதை முழு பலத்தோடு இழுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. தேரை குந்திச்சா கோவில் வரை இழுக்க வேண்டும் என்றால் முழு பலத்தோடு தேரை இழுக்க வேண்டும், கயிறை தொட்டால் மட்டும் போதாது என்று காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பக்தர்களுடைய முழு பலத்துடன் இன்றைய தினம் இந்த தேரானது குந்திச்சா கோவிலை சென்றடையும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தினம் ஓரளவுக்கு கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டு அவர்களும் பக்தர்களாக தேரை இழுக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.